வணக்கம். நேயர்கள் அனைவரையுமே ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற இன்றைய ஒரு முக்கியமான வழக்கு குறித்த நிலவரங்களை பற்றிதான் ஜெயா பிளஸினுடைய ஏன் என்ற கேள்வி இன்று 5 விருந்தினர்களோடு விவாதிக்க இருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரங்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சிபிஐ வசம் இருக்கக்கூடிய வழக்கின் விசாரணை குறித்து பொது வெளியில் கருத்துக்களை பேசக்கூடாது என தெரிவித்து, இது மட்டுமல்ல, இன்னும் சில கோரிக்கைகளோடு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுதான் இன்று கண்டிப்போடு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டாதீர்கள், இது முந்தைய விசாரணைகளிலே இல்லாத ஒரு அம்சம் என்றெல்லாம் நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். இது குறித்து தான் நாம் இன்று ஜெயா பிளஸினுடைய ஏன் என்ற கேள்வி பயணிக்க இருக்கிறது. கரூர் விவகாரத்தில் திமுக வழக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். திமுகவின் வழக்கு அரசியலா, நேர்மையான விசாரணைக்காகவா? இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தாவேகா ஆதரவாளர் திரு காமிஸ், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கந்தசாமி, உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கறிஞர் மோகாநிதி, உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு நேரலையில் டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு நிரஞ்சன்குமார். நிரஞ்சன்குமார், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நிரஞ்சன், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2 விதமான கருத்துக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த முடிவுக்கு பிறகு சொல்லப்படுகிறது. ஒன்று, முதலமைச்சர் விஜய் விரைவில் கரூர் செல்ல இருக்கிறார். கரூர் செல்வதற்கு தடை கேட்டது திமுக என்று தாவேகாவை சார்ந்த மூத்த அமைச்சர்களே செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார்கள். ஆனால் வழக்கினுடைய விசாரணையில நேரில் ஆஜராகி இருந்த திமுகவினுடைய மூத்த MP திரு வில்சன் அப்படியான எந்த கோரிக்கைகளையுமே திமுக முன்வைக்கவில்லை என்று அவர் சொல்கிறார். உண்மையில் என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இன்று? அதாவது எலெக்ஷன்ஸ்ல எப்படி தமிழக வெற்றி கழகத்தை திமுகவினர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ, கிட்டத்தட்ட நீதிமன்றத்திலையும் அதே மாதிரி அவங்கள குறைத்து மதிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்றத முதல் விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, திமுகவினர்கிட்ட ஒரு பதற்றம் இருந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் 2 தரப்புலையுமே இருக்கக்கூடிய சாதக பாதங்களையும் சுருக்கமா சொல்லிடுறேன். முதல் விஷயம், விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு திமுக கேட்டாங்களா, டைரக்டா கேட்டாங்களா அப்படின்னா கேட்கப்படவில்லை. அப்படியான கோரிக்கைகள் எதுவும் இல்லை. ஆனா என்ன வச்சு அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்துல தமிழக வெற்றி கழகத்தினருடைய செயல்பாடுகள் வழக்கினுடைய விசாரணைய சிதைச்சிரும், சாட்சிகள் கலைஞ்சு போயிருவாங்க, நீதி உண்மையான நீதி கிடைக்காம போயிரும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வை திமுக அந்த மனுவில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்றத ரொம்ப முக்கியமான கேள்வி. காரணம், ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு. ஆப்வியஸ்லி எந்த விஷயம் அரசியல் படுத்தக்கூடாதோ அப்படியான ஒரு துயர சம்பவம் தான் கரூர் துயர சம்பவம், மாற்று கருத்து இல்லை. ஆனா அது மிக மோசமான அரசியல் படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றது வேதனைக்குரிய விஷயம் தான். இதுல முதல் விஷயம் என்னன்னா, கடந்த காலங்களில் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாகட்டும், முதல்ல விஜய் அவர்களுடைய பேச்சு, மற்ற அமைச்சர்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு வரம்புக்குட்பட்டு இருந்துச்சு. அதாவது அரசியல் படுத்தக்கூடாது, இருந்தாலும் ஒரு நாகரீகமான அரசியல், ஒரு வரம்பு மீறாத அரசியலா இருந்தது. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அந்த பேச்சு அப்படின்றது இந்த எல்லா வரம்புகளையும் மீறிச்சு அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நீதிமன்றத்தில் திமுக பண்ண ஒரே ஒரு தவறு, விஜய் அவர்களை குற்றம் சாட்டப்பட்ட நபர், அக்யூஸ்ட் அப்படின்னு அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம பின்னாடி பகுதியில் வருவோம். இதுதான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் அத்தனை பேருமே கொந்தளிப்புக்கு ஆளாக்கி இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் ஆதவ அர்ஜுனாவும் பண்ணியிருக்கிறார். நான் பார்க்குற வரைக்கும் உங்க 2 பேருக்கு இடையில பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. யாரு குற்றவாளி குற்றமற்றவர் அப்படின்ற முடிவை சிபிஐ விசாரிச்சு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு அதை ஆய்வு செஞ்சு சொல்ல வேண்டியது நீதிமன்றத்துடைய கடமை. நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியாது, முதல்வர் விஜய் சொல்ல முடியாது, முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் சொல்ல முடியாது. ஏன்னா இது சப்ஜூடிஸா மாறிடுச்சு, நீதிமன்ற வரம்புக்குட்பட்ட விவகாரமா மாறிடுச்சு. ஒரு மரபுப்படி சட்டப்படியே ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விவகாரத்தை பத்தி பொதுவெளியில பேசக்கூடாது. அதுவும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவ்வளவு அநாகரிகமான முறையில கொன்று குவிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம், கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஒரு பொறுப்பான அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய வார்த்தையான்னு எனக்கு தெரியல. அது தமிழக வெற்றி கழகத்தினர் தான் இது பண்ணணும். இப்ப என்ன ஆகுது, இப்ப உண்மையாலுமே விஜய் அவர்களுக்கு அந்த 41 பேரையும் குடும்பத்தினரையும் நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு இன்னும் கூடுதல் நிவாரணம் வழங்கணும். கடந்த காலங்களில் என்னால் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்ல முடியாமல் இருந்துச்சு. இப்போ நான் ஆட்சியில் இருக்கிறேன், நான் பார்க்குறேன், உங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் எல்லாம்
கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்துல இருந்தாலும் கூட ஆதவர்ஜுனா மாதிரியான நபர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களால அது மொத்தமா மாறிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கே வருவோமே, இப்போ திமுக இதை போட்டாங்க, இன்னைக்கு கோர்ட்டு இது வந்து பொலிட்டிக்கலா ரைவலரியா மாறி இருக்கு, உங்களுடைய அரசியல் சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஆனா திமுக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன, இதுல அரசியல் வர்றதுக்கான காரணம் ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு. வரும் 13ஆம் தேதி சிபிஐ வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வரப்போகுது. அந்த அன்னைக்கு ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலாவே எடுத்துக்கோமே, அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா, புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா சாட்சிகள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க, இல்ல கவலைப்படுறாங்க, மாறுது இந்த பொலிட்டிக்கல் இதுல ரொம்ப. ஏன்னா விஜய் அவர்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டதற்கான காரணமே வந்து சிபிஐ விசாரணைக்கு நான் சொல்றேன், கடந்த ஆண்டு டிசம்பர்லயும் அதுக்கப்புறம் பொங்கல் ஒட்டி அந்த டைம்லயும் வந்து இவங்க எல்லாருமே டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டதற்கான காரணமே இதுல தீவிரமான அரசியல் இருக்கு, எங்களால சுதந்திரமா இந்த வழக்கு விசாரணையை நடத்த முடியல அப்படின்ற ஒரு காரணம். இப்போ பொறுப்பான அமைச்சர் ஒருத்தர் இப்படியான ஒரு வெளியே ஒரு இவ்வளவு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்போ நாளைக்கு சிபிஐ சொல்றாங்க இல்ல புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா எங்களால இந்த வழக்கு விசாரணையை தெளிவா நடத்த முடியல, அதனால எங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வேணும், இல்ல இந்தந்த காரணங்களால எங்களால சாட்சிகள் வந்து கலைக்கப்படுறாங்க, அதனால எங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சிபிஐ நாளைக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச நீதிமன்றத்துல, என்ன ஆகும்? இன்னைக்கு இந்த வழக்கு தீர்ப்பை பத்தி இவ்வளவு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அடுத்த வாரமே அது ஒரு பாதகமான விஷயமா மாறிடும். சோ நீதிமன்றம் சொல்ல விரும்புறது பொலிட்டிக்கல் சண்டைகளை வெளியே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. நிரஞ்சன், அந்த இடத்துல அந்த புள்ளியில இருந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். நிரஞ்சன், அந்த இடத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். நீதிமன்றத்துக்கு முன்பும் இத்தகைய அம்சங்களை எல்லாம் திமுக சுட்டிக்காட்டவில்லையா? இன்றைய வழக்கு விசாரணையின் போதும் கூட எந்த புள்ளியிலிருந்து நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க? ஏன்னா வழக்கினுடைய விசாரணையே ரொம்ப சுருக்கமா நடைபெற்று முடிந்திருக்கு அப்படின்றப்போ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கும் கூட எந்த புள்ளியிலிருந்து தள்ளுபடி அப்படின்ற முடிவுக்கு நீதிபதிகள் நகர்ந்தாங்க நிரஞ்சன்? வெரி ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே நகர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா அந்த கேஸ் டைரக்டா நான் டெல்லியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்றேன்றதுனால நேரில் போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்றதுனால முதல் விஷயம் அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை திமுகவுடைய தரப்பு மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் பயன்படுத்துறாரு. நீதிபதிகள் கேட்கிறாங்க, யார சொல்றீங்க, ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1 சொல்றீங்களா அப்படின்னு. ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1னா முதல்வர் விஜய் அவர்களை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா அப்படின்றாங்க. அப்பதான் நீதிபதிகள் கேட்கிறாங்க, முந்தைய திமுக அரசு காலத்துலதான் இந்த வழக்கு இந்த சம்பவமே நடந்துச்சு, நீங்க தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய பெயர் இடம்பெறல, சிபிஐ விசாரணைக்கும் எஃப்ஐஆர்லயும் எங்கேயும் அவர் பேர் இடம்பெறல. அப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி நீங்க அக்யூஸ்ட்னு சொல்லலாம்? வெரி ஃபர்ஸ்ட் மொமெண்ட்லயே நீதிபதிகள் இது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பழிவாங்கும் ஒரு வழக்கு அப்படின்ற புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா பார்க்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அது தெரியாமையா இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு பெட்டிஷன், அந்த ஒரு பெட்டிஷனை வச்சுக்கிட்டு இவங்க நிறைய ஆர்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. முதல் விஷயம் ஆதவர்ஜுனாவுக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும். ரெண்டாவது விஷயம் முதல்வர் விஜய் போறத பத்தி டைரக்டா அவங்க பேன் தடைன்னு கேட்கலனா கூட கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் வந்தாங்க. மூணாவது யாருமே இதை பத்தி பொது வெளியில பேசக்கூடாது. இதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும், இப்ப ஆதவர்ஜுனா பேசுனது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை இருக்கும் பொழுது அதை பத்தி பேசுனது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதை பண்ணிருக்கணும். அவங்க அதை பண்ணாம இடையீட்டு மனு, அதான் நான் சொன்னல ஜூலை 13ஆம் தேதி ஒரு கேஸ் வரப்போகுது, சிபிஐ விசாரணை கேட்ட வழக்கு, கரூர் வழக்கு, அந்த விசாரணைக்கு அந்த மனுவுல எங்களையும் ஒரு இடையீட்டு மனுதாரர் நாங்களும் ஒரு சேர்ந்துக்கிறோம், எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு இடையீட்டு மனுவா போட்டு, ஒரு ரிட் மனுவா கேட்கல, ஒரு 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 கேக் ஆர்டரா கேக்குறாங்க. அதுதான் நிரஞ்சன், இப்போ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா கடந்த காலங்கள்ல 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக பல வழக்குகளை கையாண்டிருக்கு. திமுகவிடம் அனுபவமிக்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது? இப்படி ஒரு வழக்கை நகர்த்தி இருந்தா நமக்கு இப்படி ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும், முடிவு கிடைக்கும்னு தெரிஞ்ச திமுகவுக்கு ஏன் இப்படியான ஒரு குழப்பங்களோடு இருக்கக்கூடிய அம்சங்களை நீதிமன்றத்தில் தெரிவிச்சாங்க? அப்ப அந்த இடத்துல என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சு? இல்ல அதான் இந்த யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நான் அப்படிதான் அதை பாக்குறேன். அவங்க வந்து ஓவர் கான்பிடென்டா இருந்திருக்கலாம். ஓகே, வெளியே வந்து அதுக்கு முன்னாடி இது என்னன்னா இந்த கேஸ் இவ்வளவு அவசரமா எடுத்துட்டு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய. ஏன்னா இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன்ல இருக்கிறாங்க, ஹாலிடேல இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேசஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க, இம்மீடியட்டா போய் ஜட்ஜு கிட்ட போய் எங்க கேஸ் சீக்கிரம் எடுத்துக்கோங்கன்றாங்க. வெரி நெக்ஸ்ட் டே ஃபைல் ஆகுது. ஏன்னா அடுத்த வாரம் ஜூலை 13ஆம் தேதி கேஸ் வருது. அந்த அன்னைக்கு இவங்க போய்
போயிருந்தாங்கன்னா கூட இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்காது. தனியா இந்த வழக்கம் மட்டும் துண்டா என்னன்னா ஏதோ ஒரு ஆர்டர் வந்துடணும். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா பேசினது பயங்கர இம்பாக்ட் ஆக்கியிருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்றதுனால அதை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைச்சிருக்காங்க. அது அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எடுபடாம போயிருக்கு. நான் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் நிரஞ்சன். திரு கந்தசாமி, ஆதவ் அர்ஜுனா பேசியதன் அடிப்படையில இருந்து தான் இந்த பிரச்சனையே உருவெடுக்குது. ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசுனது சரியா முதல்ல? ஏன்னா அங்கிருந்தா இந்த புள்ளியை தொடங்குது, நம்மளும் அதுல இருந்தே தொடங்கலாம். ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ஒரு வெஞ்சன்ஸோட பேசுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க. தீர்க்கப்படாத கணக்கு இருக்கு, தீர்க்கப்படும் அப்படின்றாரு. அதை எதிர்த்து தானே திமுக போறாங்க. அப்ப திமுக அந்த விவகாரத்துல அரசியல் செய்யல, ஆதவ் அர்ஜுனா பேச்சின் அடிப்படையில தான் போறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல அரசியல் தான் செஞ்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? திமுக அரசியல் செய்யலைன்னா சின்ன பிள்ளை கூட நம்பாது. அது வெஞ்சன்ஸ் இல்லை, வலி. எங்கள் ஆட்கள், எங்களை நம்பி வந்தவங்க, அண்ணனை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், அந்த 41 உயிர்கள் போயிருக்கு. ஆதவ் அர்ஜுனா பேசுனது ஃபுல்லாகவே வலி. அதுவே உங்களுக்கு வந்து உண்மையிலேயே கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அக்கறை இருந்தது அப்படின்னா, உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த அக்கறை இருந்தது அப்படின்னா ஏற்கனவே இருந்த வழக்கோடு சேர்த்து போயிருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி எதுக்கு முன்னாடியே போனாங்க? காரணம் 10ஆம் தேதி தளபதி அவர்கள் கரூர் போகக்கூடாது. செந்தில் பாலாஜி வேறு அந்த சைடு தேடிக்கிட்டு இருக்காங்க. 10ஆம் தேதி கரூருக்கு போகக்கூடாது. இது எல்லாமே முன்னாடி எப்படி ஈகோன்னு எங்கள் மேலே சொன்னாங்களோ அதுதான் கர்மா இருக்குது. உப்பு தினவன் தண்ணி குடிச்சே ஆகணும், அதெல்லாம் தான். இதை சொன்னால் இது வந்து வெஞ்சன்ஸுங்க, அதுங்க இது வலி. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பண்ணுற திமுக அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எங்களை எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, இப்போவே இவ்வளோ பண்ணுறாங்க, ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? பண்ணலைன்றதான் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜூவியுடைய ஒரு கவர் ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே திருச்சியில வச்சு விஜயை லாக் பண்ணியிருக்கலாம். எங்களுடைய அன்னாள் முதல்வர் இலகு மனசு கொண்டவர், நாங்க பண்ணல, அந்த தப்பு எங்களுக்கே பிரதிபலிக்குதுன்றாரு. கிடையவே கிடையாது. அன்னைக்கு வந்து அவங்க அதை எலெக்ஷன் மோட்டிவ்ல எடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் பிளான்டு. அவங்களுக்கு எது லாபம் அப்படிங்கறத அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. எங்க டீக்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு பண்றது தான். அதை இந்த விஷயத்தை வச்சு அவரை டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றத்தை திசை திருப்புற வேலையை திமுக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கும். இன்னைக்கு அப்படித்தான் அவரை அக்யூஸ்டுன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது. இது வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் ஏதாச்சும் இவங்களுக்கு சாதகமாக வந்துடும் அப்படின்னு. இதே வேலையை சென்னையில் எஸ்ஐடி அமைக்க சொல்லி நீதிமான் செந்தில் அவர்கள் சொல்லும்போது அப்போவும் நீதிமன்றத்தை திசை திருப்பி பொய்யான விஷயங்கள்லாம் செய்து தான் அந்த இடத்துல அந்த எஸ்ஐடியே வாங்கினாங்க. அது பிரபலமாக பேசப்பட்டது. அங்கே அப்சர்வேஷன் என்ன சொன்னாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமான டிவிலையும் அவங்க எக்கோ சிஸ்டத்துலையும் அதை எந்தெந்த மாதிரி போட்டாங்க அப்படிங்கிறது. ஏன் நேற்று இவர்கள் வழக்கு போட்டுட்டு அந்த எக்கோ சிஸ்டம் ஆடின ஆட்டம் இருக்குது. இன்னைக்கு ஸ்க்ராலில் கூட வரல நியூஸ் அந்த எக்கோ சிஸ்டத்தில். அப்போது இவர்களோட நோக்கம் டீக்ரேட் பண்ணுறது. தொடங்கின புள்ளிக்கே போலாம். ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சின் போது காவல்துறையை வைத்து எங்களுடைய மக்களை கொன்று குவித்தார்கள்னு திமுக மேல அக்யூஸ் பண்றாரு. காவல்துறைன்னு அவர் சொல்றது சரி? நாங்க சொல்றது சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரியுது, மக்களுக்கு புரியுது, எங்களுக்கும் புரியுது. நாங்க சொல்றது உங்களுக்கும் புரியுது, நல்லாவே புரியுது. திமுக காரனுக்கு புரியல அப்படிங்கிறது நடிப்பு. நாங்க சொல்றது எங்களுக்கு அழகா பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம், நிறைய பேரை வச்சிருக்கலாம். ஒரு வண்டி போனா 2 சைடு ஒரு இதை போட்டுட்டு நடுவில் போகலாம். இன்னைக்கெல்லாம் போலையா தளபதி? எல்லா இடத்துலையும் போய்கிட்டு தானே இருக்கு. கந்தசாமிக்கு நினைவு இருக்கலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் நானும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். கரூருக்கு 8 மணி அளவில் நினைக்கிறேன் தோராயமா முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர் அப்போதைய தாவேக தலைவர் வந்து வண்டியில மேலே ஏறணுன்னே என்னை பாதுகாப்பா அழைத்து வந்த காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னார். அன்று நன்றி, இன்று காவல்துறையை வைத்து அதுல இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தெரியாம போச்சே அப்படின்னு. ஏன்னா அந்த பாலத்துல இருந்து உள்ள வந்து இவங்க இப்படி எல்லாம் இதுவரை பண்ணதே இல்லையே, புதுசா இருக்கே, நன்றின்னும். அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத அன்னைக்கே அதை உடைச்சு சொல்லிட்டோம். அடுத்த நாள் இந்த விஷயம் எப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்படி எங்களுக்கு புரியல, என்னடா இது, நம்மளுக்கு இதுவரை இவங்க இதெல்லாம் பண்ணதே கிடையாது, பாலத்துல இருந்து உள்ள கூட்டு போறாங்க, இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுனால
அதான் எங்களுக்கு பாதுகாப்போட கூட்டு போனாங்கன்னு திரு கந்தசாமி சொல்றாரு. அவருக்கான நேரத்துல முடிச்சார். பாதுகாப்போட கூட்டிட்டு போனாங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர்கள் உள்ள வாங்க அது வரை வந்து அங்க இருந்து வர்றதுக்கு அவ்வளவு டைம் ஆகுது, எங்களால முடியல, அவ்வளவு பேர் வர்றாங்க, இவங்க ஈஸியா வந்து லேட்டுன்னு சொல்லிடலாம். சரி, எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு அவ்வளவு தூரம் வரும். வரும்போது இவங்க கூட்டு போறது எங்களுக்கு அதிசயமா இருந்தது. நாங்க அப்ப வந்து திமுக சதி செய்து போலீஸ் சதி செய்தெல்லாம் எங்க மைண்ட் கிடையாது, ஓப்பனா இருந்தோம். இவ்வளவு சூப்பரா பண்றாங்களே அப்படின்னு அதை பார்த்து பாராட்டணும். ஆனா அடுத்த ஒரு நாள்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அடுத்த நாளே அதை எக்ஸ்பிரஸும் பண்ணியிருக்கோம். இவங்க கூட்டு போறாங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது, ஆனா இதுல இவ்வளவு சதி இருக்குமோ அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு. பட் இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டோம். சரி, எங்களுக்கு வழி, அந்த வழியை தான் அவர் வெளிப்படுத்த. திரு மோகநிதி, கந்தசாமியுடைய பேச்சை கவனிச்சிங்க கூர்ந்து, வழியத்தானங்க வெளிப்படுத்தணும், அதுல நீங்க வேற என்ன பாக்குறீங்க? திமுக பார்க்கக்கூடிய பார்வை எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு பதிலை சொல்றாரு. உங்களுடைய பார்வை? இல்லை, இப்போ தாவேகா வந்து ஃபேக் நரேட்டிவ் பாலிடிக்ஸு, சோஃபா மாடல் பாலிடிக்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு இப்போது டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எடுத்துருக்கிறாங்க. என்னென்னா மடைமாற்றம் செய்யணும் மக்களை, ஏதாவது சொல்லி மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மக்களை அப்படிங்கிறது தான். சார், வழி இருந்தால் நீங்கள் விசாரணையில் போய் சொல்லுங்கள். பொது வழியில் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? அந்த வழியை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறதுனால நீங்கள் என்ன மக்கள் மத்தியில் ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆல்ரெடி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம். நீங்களே நீதிபதியானீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆதவர்ஜுனா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன உச்சநீதிமன்ற நீதிபதியா? கொன்று குவித்தார்கள் அப்படின்னு பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு பொது வழியில் ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு வழக்கை இன்னொரு நீதிமன்றமே கருத்து தெரிவிக்காது. அதுதான் முன்னாடி பேசின பத்திரிகையாளர் அவர்கள் கூட சொன்னார், சப்ஜுடைஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த இடத்துல நீங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துல நீங்க தீர்ப்பை எழுதின மாதிரி 41 பேரை கொன்று குவித்தார்கள் அப்படின்ற விஷயம்லாம் நீங்க வன்மத்தை தான் கேட்குறீங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுகவின் மீது நீங்க எப்படி பிரச்சாரத்துல பயன்படுத்தினீங்களோ அதே வன்மம் தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு உங்களை எதிர்த்து மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. பவர் கட்டு, இன்னைக்கு மின்தடை காரணமாக மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க. இது அத்தனைக்கும் ஏதாவது பதில் இருக்கா இந்த அரசுல? ஆனா இதை எப்படி டேக் டைவர்ஷன் பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை வந்து இந்த ஆதவர்ஜுனா அவர்களுடைய உரையை வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க வழி அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில். சார், ஆதவர்ஜுனா பேச்சில இருந்து ஆதவர்ஜுனா என்ன நீதிபதியா? இல்ல, நம்ம பண்ணிக்கோங்க. அது வந்து அவர் சேர்த்து சொன்னாரு, இதுக்கு வந்து எல்லாம் பேசிட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு. அந்த வழியை சொல்லிட்டு சட்டப்படி தான் அது நடக்கும். அப்படி எழுதியதற்கு பிறகு நடவடிக்கை என்ன உங்களோட நேரத்தில் நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஆதவர்ஜுனா நீதிபதியா, அவரே தீர்ப்பு எழுதிக்கிறாரேன்னு கேட்குறீங்க. தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கூட முதலமைச்சர் விஜய், இப்போதைய முதலமைச்சர், தாவேகாவினுடைய தலைவர், லேட்டா வந்தது தான் காரணம், அவர் தான் 41 பேருடைய உயிரிழப்புக்கும் பொறுப்பேற்கணும் திமுக சொன்ன குற்றச்சாட்டு. வழக்கு விசாரணையில் இருக்கும்போது திமுகவும் அப்படியான குற்றச்சாட்டை தானே சொன்னாங்க. அப்ப திமுக என்ன நீதிபதிகளா? இல்ல, காரணத்தை சொன்னோம். இது ஒரு காரணமாக இருக்கலாம். கொன்று குவித்தார்கள், காவல்துறையின் மூலமாக நடந்தது, அதற்கு பின்புலத்தில் என்ன நாள் இருக்கலாம். ஆனா அவருடைய சொல்ல வந்த சாராம்சம் அப்படித்தானே புரிஞ்சுக்கணும்னு கந்தசாமி சொல்றாரு. கொன்று குவித்தார்கள் அப்படின்றது நேரடியா நீங்க வந்து திமுக தான் இதுக்கு முழுக்க காரணம், திமுகவே நேரடியா நீங்க என்ன அப்பொழுது இருந்து அவங்க சொல்றது அதுதான். இவங்க வந்து இவங்களாகவே இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாங்க, இது கட்டமைக்கப்பட்ட ஒன்று கரூர் சம்பவம் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில தான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாம மறுத்தே ஆகணும். உண்மையா காரணங்கள் நீங்க என்ன காரணங்கள் வேணாலும் சொல்லலாம். அதாவது அவர் கூட சொன்னார், நேரம் தாமதமாக வந்தது, வழிநடுக மக்கள் வந்தாங்க, அதனால நாங்க நேரம். சார், 8 மணி கூட்டத்திற்கு 8 மணிக்கு சென்னையில இருந்து கிளம்புறதுல நீங்க என்ன ஒரு சமாளிஃபிகேஷன் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் எங்களுடைய கேள்வி. சென்னையில இருந்தே போகல. அதுதான் இதெல்லாம் நாம இப்ப பேசக்கூடாது. நம்மளே வந்து நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து இது காரணமா அது காரணமா நம்ம கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் நம் குற்றச்சாட்டாக அதை முன்வைக்க முடியாது, அதை குற்றமாக நம்ம நியாயப்படுத்தவும் முடியாது. இதுதான் விஷயம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது ஏதோ தாவேகாவிற்கு வெற்றி, திமுகவிற்கு இது தோல்வி அப்படின்ற இதே கிடையாது. அந்த கான்செப்டே
சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு இதற்கு முன்னாடி வழக்குல உச்சநீதிமன்றம் சென்றார்கள். அப்பயும் இதே மாதிரி ஒரு நெரேட்டிவ் தான் செட் பண்ணாங்க. ஏதோ திமுக வந்து மிகப்பெரிய தோல்வி, திமுகவுடைய நாடகங்கள்லாம் உடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? திமுகவின் மீது ஏதோ விமர்சனம் வைத்தார்களா? பழைய வழக்குல அரசின் மீது ஏதாவது விமர்சனம் வைத்தார்களா? நான் இந்த மேட்டருக்குள்ளேயே போகல. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சு? நான் இந்த மெரிட்ஸ் ஆஃப் த மேட்டருக்கே நான் போகல. பிரைமா ஃபேசி மேட் அவுட்ல நான் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு மாத்துறேன். இவ்வளவுதான் விஷயம் அதுல. ஆனா இவங்க செட் பண்ண நெரேட்டிவ் என்னன்னா, திமுக மேல உச்சநீதிமன்றமே வந்து அதிருப்தி தெரிவிச்சிருச்சு, திமுக தான் இது காரணம், அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எழுதிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரை இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில ஒரு நெரேட்டிவை டிஎம்கேவுக்கு எதிராக செட் பண்றத அவங்களுடைய பணியாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நலன் செய்தார்கள் அப்படின்ற விஷயமோ, இல்லை ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமோ தாவேகா தரப்புல இருந்து பேசப்படுதா? ஆட்சிக்கு முன்னாடியும் இவங்க திமுக விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் இவர்கள் திமுக விமர்சிப்பதுதான் தன்னுடைய வேலையாவே வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். சரி, திரு காமேஷ், ஆதவ் அர்ஜுனா பேசியது, அவர் யார் அதெல்லாம் பேசுறதுக்கு? ஒரு வழக்கினுடைய விசாரணை இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சிபிஐ விசாரணையினுடைய அந்த வழக்கு முகாந்திரத்தில் ஆதவ் அர்ஜுனாவுடைய பெயரும் இருக்கு. விஜய் பெயர் இல்லை, ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுடைய பெயரும் இருக்கு. அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் முன்னாள் அரசு காவல்துறையை வைத்து கொலை செய்தார்கள் சொல்லக்கூடிய தேவை உங்களுக்கு என்ன வந்துச்சு? எதை திசை திருப்ப நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு பழமொழியோடைய சொல்கிறேன், எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி திமுகக்கு எதை செஞ்சு தன்னோட பித்தத்தை தெளிச்சுக்கிறது இது பண்ணி சரி செய்யுதுக்குன்னு தெரியல. இது ஒரு ஷியர் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவாக தான் நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவர்களால் இந்த நிமிடம் வரை அவர்களால் 2 வருடத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்ததை ஜீர்ணிக்கவே முடியல. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நீங்க கேட்குறீங்களா ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சார் வந்து இன்னைக்கு வாபஸ் வாங்கினீங்க உச்சநீதிமன்றத்தில் இதே கரூர் சம்பவத்துக்கு ஆதவ் அர்ஜுனா மேல ஒரு கேஸை போட்டு ஏன் திமுக வாபஸ் வாங்கிச்சு? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 கேஸ், இன்னைக்கு ஒரு கேஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 2 கேஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. விஜய் நான் கரூர் போகக்கூடாதுன்னு ஒரு கேஸ், அதுல தான் ஸ்ட்ரைட்டாவே அக்யூஸ்டுன்னு சொல்லி வைக்கிறார் ரஞ்சித் குமார். வைக்கும் போதே இல்ல விஜய் கரூருக்கு செல்வதற்கு தடை விதிக்கணும்னு எந்த கோரிக்கையும் அதான் சொல்ல வரேன். ஆனா அங்க வைக்கும் போது எப்படி வைக்கிறாங்க? திஸ் இஸ் த ஸ்மார்ட் பிளே. யானைக்கும் அடி செருக்கும் சொன்னார் இல்லையா நம்மளோட இவரு, அதே மாதிரி தான் அழகா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி, நீங்க எஃப்ஐஆர்லேயே ஃபைல் பண்ணலாங்க அவரோட பேரை, எங்க இருந்துங்க நீங்க அவர் அக்யூஸ்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு அது ஒரு முதல் கொஸ்டினா வைக்கிறாங்க. இல்ல அது வந்து இது வந்து அப்படின்ற போது நிராகரிக்கப்படுது. அப்புறம் நீங்க வந்து இப்ப ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி பேசினாரு, ஒரு கணக்கு தீர்க்கப்படும், இதெல்லாம் வந்து சிபிஐல இருக்கும்போது எப்படி நீங்க இதை பேசலாம் போலாம்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கேஸ் போட்டீங்களா? அந்த கேஸ் ஏன் வாபஸ் வாங்கினீங்க? எதுக்கு திமுக வாபஸ் வாங்கிச்சு வேண்டான்ட்டுன்னு? வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் நீதிமன்றம் சொல்லுது, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். சிம்பிள் அஸ் தட். இங்க போனா உங்களுக்கு வந்து இதுவாயிடும், உங்களுக்கு பாசிபிள் இல்ல, சோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு பேக் ஃபயரா மாறப்போகுது அப்படின்ற போது நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோன்னு மேசில பட்டால நாங்களும் தான் அப்படின்னு ஒரு கெத்து காமிச்சிட்டு வர மாதிரி வெளில வந்துட்டீங்க. அந்த பாயிண்ட்குள்ள தான் நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன குறுக்கீடு நிரஞ்சன், சுருக்கமா நான் காமேஷ்ட முடிக்கிறேன். சுருக்கமா ஒரே ஒரு சின்ன விஷயம், வித்ட்ரால் பண்ணிக்கோங்கன்னு கேட்டது, அதாவது மனுவை திரும்ப பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்டது நீதிமன்றம். என்ன காரணத்துக்குன்னா இதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. கரூருக்கு விஜய் போறாரா முதல்வர் போறாரா அந்த விஷயத்துக்குள்ள வரல. ஆதவ் அர்ஜுனா பேசினது தனி விவகாரம். நீங்க தேவைப்பட்ட இடத்துல போய் நிவாரணம் வாங்கிக்கோங்கன்ற ஒரு விஷயத்தை சொன்னதே உச்சநீதிமன்றம் தான். அதாவது ஆதவ் அர்ஜுனாக்கு மேல கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி சிபிஐ கிட்ட போய் நேரடியா ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுக்கற, ஏன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரா இருக்கிறார் அப்படின்னா போய் கொடுக்கலாம். உச்ச நீதிமன்றத்தால நியமிக்கப்பட்ட அந்த முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கிட்ட போய் யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். திமுக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு வழக்குல திசை திருப்பக்கூடிய வகையில இருக்குன்னு யார் நினைச்சாலும் போய் கொடுக்க முடியும். இத்தனை வாய்ப்புகள் இருக்கு. ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கே தனியா கூட யார் வேணாலும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு வரலாம். பொதுநல வழக்காகவோ இல்லாட்டி ஒரு ரிட் மனுவாவோ எதுவா வேணாலும் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் எதுவா வேணாலும் வரலாம். அதனால இந்த காரண தோல்வி அடைஞ்சிட்டதுனாலதான் திமுக மனுவை திரும்ப பெற்றாங்கன்ற தவறான வாதம். அதை மட்டும் பதிவு பண்ணி அந்த பாயிண்ட்ல இருக்குன்னா எதுக்கு நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்றீங்க? போயிட்டு பண்ணிருக்கவே கூடாதுல்ல.
இப்போ நீங்க சார் சொல்றாரு, நிரஞ்சன் சொல்றாரு இல்லையா, இது தவறான வாதம், இந்த மாதிரி யார் வேணாலும் கொண்டு போய், அப்ப எதுக்கு நீங்க வந்து பெட்டிஷன் ஒன்று போட்டு எதுக்கு திருப்பி வாபஸ் வாங்குறீங்க? அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குதுல்ல, சிபிஐல இருக்கும்போது நீங்க அங்க பண்ணலாமே இங்கேயும் கொண்டு வரணும், சரி அப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன காட்டுது? அதுதான் நான் சொல்ல வரேன், இதுதான் பொலிட்டிக்கல் வெண்டாட்டான்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? இப்போ இவ்வளவு கிளியரா சொல்றாரு. இப்போ நமக்கே இந்த அளவுக்கு தெரியுது, கரெக்டா சொல்றான்னா, அப்போ இத்தனை வருடங்கள் இருக்கிற இத்தனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா the மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கட்சி வந்து லீகலா இருக்கிற கட்சினா திமுக தான் இந்தியாவிலே. ஏன்னா வந்து அவங்கள வந்து இன்னி வரைக்கும் வந்து அவங்களோட ஊழலை கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்கள வந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு இந்த லீகல் டீம். அண்ணன் அதுல இருக்காரு, வருங்காலத்துல வந்து தம்பியும் மிகப்பெரிய ஒரு இதுவா வருவார் நான் நம்புறேன். ஸோ இப்போ பாயிண்ட்டுக்குள்ள வரேன். என்ன அப்படின்னா, அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க டைரக்டா சிபிஐக்கு போயிருக்கலாம், ரஸ்தோகி கிட்ட போயிருக்கலாம், இந்த மாதிரி திசை திருப்புறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் போடாம நீங்க உச்சநீதிமன்றம் போய் அது கேள்வி கேட்கும்போது, உச்சநீதிமன்றத்தில் கேட்கும்போது அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வாபஸ் வாங்குறீங்க. அப்போ உங்க எய்ம் என்ன? போட்டு பார்ப்போம், கிடைச்சா சூப்பர், அதை வச்சு நம்ம விளையாடுவோம். அப்போ ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணணும், கரூருக்குள்ள வர விடாம பாத்துக்கணும். அப்போ கரூருக்குள்ள போயிட்டு வந்தார்னா விஜயண்ணா, அதுவும் முதலமைச்சர் இப்ப போயிட்டு வந்தார்னா பல உண்மைகள் வெளியில வரும். சோ மக்களிடம் இருந்து கண்டிப்பாக மீடியாக்கள் இந்த மாதிரி வந்துட்டு போனாரு இல்லைன்னா வரப்போறாரு அப்படின்ற பட்சத்துல என்ன நினைக்கிறீங்க? அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்த மக்கள், கந்தசாமி ஐயா சொன்னார் இல்லையா பிரதர், வலின்னு, அந்த வலியை வெளிக்கொண்டு வரும்போது பல உண்மைகள் வெளியில வரும், யாரை பத்தி வேணாலும் வெளியில வரும். அப்ப ஒருவேளை முதலமைச்சர் விஜயினுடைய கரூர் பயணத்திற்கு பிறகு இந்த கரூர் விவகார வழக்கு நிறைவடைந்து விடும் நான் சொல்ல வரேன். உண்மைகள் மக்களோட பிரதிபலிப்பாகும் நான் சொல்ல வரேன். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அந்த எண்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லங்க, ஒரு சாமானிய மக்கள். ஏன்னா நான் அந்த இறப்புக்கு நான் போயிட்டு அங்க நான் 3 நாள் இருந்தேன், எல்லா குடும்பத்துக்கும் போயிட்டு வந்தோம். குட்டு மொத்தமா கிட்டத்தட்ட அந்த அத்தனை குடும்பத்தையும் நாங்க ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். பார்க்கும்போது அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியும். இப்ப நான் அதை பேச முடியாது, ஏன்னா நிலுவையில இருக்கு. ஆனால் ஒரு சாமானிய மக்களாக அங்க இருக்கிறவங்க பேசுவோம். நீங்க போய் கேட்பார், முதலமைச்சர் வராரு, இதை பத்தி உங்க கருத்து என்ன, இந்த மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு ஒரு நார்மலான பீப்புள் இன்னைக்கு வந்து கேட்கும்போது, இது பேசு பொருளா மாறும்போது அது இன்னும் திமுக ஒரு பின்னடைவை உருவாக்கும்ன்ற பயத்துல தான் இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு போறாங்க. ரொம்ப தெளிவா ஒரு விஷயம், ஒரே ஒரு கேள்வி மட்டும், எந்த புள்ளியிலிருந்து இது அரசியல் பழிவாங்க கூடிய ஒரு வழக்கு அப்படின்னு திருக்காம? ரொம்ப சிம்பிள் சார், அவங்களே கேட்டாங்களே, நீங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டு நம்பர் 1 சொல்லி இப்ப சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி நீங்க போட்ட வழக்கிலேயே இல்ல, இங்க வந்து எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்கல்ல. முதலமைச்சரே அது ஆமா விஜய் தான் நாங்க வைக்கிறோம் அக்யூஸ்ட் நம்பர் 1 சொல்லிட்டு எடுக்கிறாங்கல்ல, அந்த இடத்துலயே வந்து கேஸ்க்கான ஒரு இது வருது இல்ல. ரெண்டாவது ஒரு வழக்கறிஞருடைய தனிப்பட்ட செயல்பாடு ஒரு கட்சியினுடைய காழ்ப்புணர்ச்சி எப்படி எடுத்துக்க முடியும் காமேஷ்? அந்த கேள்வி தான் முன்வைக்கிறேன். வேற எப்படி எடுப்பீங்க? அப்போ ஆதவர்ஜுனா இல்ல, அப்போ திமுகவோட ஸ்டாண்ட்ல இருந்து வரலாம். முதலமைச்சர் ஆதவர்ஜுனா தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானே, பழிவாங்கல் தானே. அது வருத்தத்தின் வெளிப்பாடு, வலியோட வெளிப்பாடு. இல்ல, அது எப்படி நடக்கும் சார்? எப்படி இருங்க சார், இது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தீர்க்கப்படாத கணக்கு ஒன்னு இருக்கு, அது தீர்க்கப்படும் அப்படின்றது எப்படி இன்னைக்கு இது ரெண்டாவது வாட்டி நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்க, அது நிராகரிக்கப்பட்டது. அவங்க அங்க ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க, முதல் வெற்றி அங்கே அதிமுக தாவேக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப இந்த கேள்வி, ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒரு மாவட்டத்துக்குள்ள போக கூடாதுன்னு நீங்க எப்படி தடை வசிக்கிறீங்க? நீதிமன்றமும் அதான் கேக்குது. அது எப்படி கேக்குறீங்க? என்னுடைய கேள்வி ஏன் கரூருக்கு மட்டும் வைக்கிறீங்க? இப்ப அப்படி மத்த மாவட்டத்துக்கு எல்லாம் போறாரா? மத்த எல்லாத்துக்கும் போயிட்டு வராருல, அங்க எங்கேயுமே சொல்லாம கரூருக்கு மட்டும் பர்டிகுலரா அவரை பரவிடாம ஏன் கடந்த ஒரு வருடமா தடுத்துக்கிட்டே இருக்கீங்க? சாட்சியங்கள் பாதிக்கப்படும். என்ன பாதிக்கப்படும்? சாட்சியங்கள் எங்க பாதிக்கப்படும்? அன்னைக்கு வந்து முதலமைச்சர் போனாரு, அப்ப பாதிக்கலையா? குறிப்பிட்ட நலத்திட்டத்தை கொடுத்து நீங்க ஃபேவர் பண்றீங்கன்றாங்க திமுக. அதுதான் சார் நானும் சொல்ல வரேன். அப்ப இதே பாயிண்ட் கள்ளக்குறிச்சியில நடந்த விஷச்சாராயத்துல இறந்த போது கேஸ் ஆச்சு இல்ல, அப்ப முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பார்த்துட்டு வந்தாருல, அப்ப இது சாட்சியங்களை பாதிக்காதா? இப்ப அதுல இருக்கிற அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படாதா இல்ல எடுக்கப்படாதா? அப்போ உங்க ஆட்சியில ஒரு விஷயம் நடக்குது, உங்க ஆட்சியில ஒரு விஷயம் நடக்கும்போது இதை முதலமைச்சர் எடுத்து செய்யும் போது சொல்றீங்க. இப்ப அதே மாதிரி வந்து தம்பி ஒரு விஷயத்த சொன்னார், ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கோம். விஜயண்ணா முதல்ல லேட்டா வரவே இல்லை, அது ஞாபகம் வச்சுங்க. கரூர் இன்சிடென்ட்ல லேட்டா வரவே இல்லை. அவருக்கு கொடுத்த டைமிங் 3 இருந்து 10 மணிக்குள்ள இருக்கிற டைமிங்குள்ள தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. ரெண்டாவது 8 மணிக்கு போக வேண்டிய இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு 8 மணிக்கு ஈவெண்ட்டுக்கு போனா என்ன அர்த்தம்னு கேட்டார். அது தெளிவுபடுத்தணும். அது மாலை 8 மணிக்கு போனாரு, அவர் காலை 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் ஐயா அவை குறிப்பில் இருக்கு, முதலமைச்சர் அதாவது விஜய் தளபதி விஜய் லேட்டா வந்ததுனால தான் இந்த 41 உயிரிழப்புக்கு காரணம் சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர்
தவறாக வந்து சட்டசபையில பேசியிருக்காரு. சரி, இது அவை ஓகே. நான் குறிப்பிலும் இருக்கு. முதல் அதனால கட்டமா இது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துறதுக்கு அடுத்த ரவுண்ட்ல தம்பி சரி, கண்டிப்பா பேசலாம். தெளிவுபடுத்தணும். தொடர்ந்து பேச திரு டிவி சோமு, யார் அரசியல் செய்கிறார்கள்? ஒரே இதில் முடிச்சிடறேன். இல்லைண்ணே, அதாவது கூட்டம் கூடட்டும் அப்படின்ட்டு தாமதமாக போனது விஜயுடைய அரசியல். விஜய் மேலே நடவடிக்கை எடுத்தால் அது அவருக்கு அனுதாபமாக போயிருமோ அப்படிங்கிறதுனால உரிய நடவடிக்கை எடுக்காத தவறு செய்தது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர். அவருடைய அரசியல். இந்த விஷயத்தை பற்றின விவரமே தெரியாமையே சதி நடந்திருக்குன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் பலதை தராமல் இதுக்கு மட்டும் 2 லட்சம் உடனடியாக அறிவித்தது மோடியுடைய அரசியல். அந்த நேரத்தில் விஜயை ஏன் நீங்கள் வந்து எஃப்ஐஆரில் சேர்க்கல, திமுக கூட கூட்டணியான்னு கேட்டுட்டு இப்போ வந்து நான் ஆதவர்ஜினாவிட்ட வந்து நான் அனுதாபமாக விசாரித்தேன்னு சொல்கிறது விசிக திருமாவளவன் அரசியல். இப்படி இந்த 41 உயிர்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியலாக இருக்குது. இதுதான் வேதனையான உண்மை. அவங்கவுங்க அவங்கவுங்க பக்கம் நியாயத்தை சொன்னால் கூட இது வந்து அனைத்து பக்கமும் இருக்கிறது வந்து அந்த உயிர்கள் அது பரிதவிப்பட்டு போயிடுச்சே அப்படிங்கிறத விட இதை வைத்து நம்ம என்ன அரசியல் செய்வோம், இல்லை எதிராளியை அரசியல் செய்ய விடாமல் ஆக்குவோம் அப்படிங்கிறது தான் அனைத்து தரப்பிலையும் நீக்கமர நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்த பார்வை. இதுதான் இதில் உள்ள அரசியல்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அன்னைக்கு புஷி ஆனந்த் வந்து காலையில் 12 மணிக்கெலாம் இட்டுன்னு வரேன்ட்டார். இதில் கூட சொல்லியிருந்தார், ட்விட்டரில் இன்னும் கூட இருக்குது, ட்விட்டர்லேயும் போட்டார். அதுக்கப்புறம் வந்து மதியம் 3 to நைட்டு 10 வரைக்கும் டைம் வாங்கினதா சொல்கிறாங்க. அப்போ 3 to 10 அப்படின்னா 3:30க்கு வரலாம், 4 மணிக்கு வரலாம், இல்லை ஒரு 5 மணிக்கு வரலாம், 7:30 மணி வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ அங்கே சொல்லணும்ல, அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து முதல் விஷயமாக அங்கே இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து அங்கே இருக்க ஒரு தண்ணி பாட்டில் வசதியோ இல்லை வந்து ஒரு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு கூட அவசர விஷயங்களுக்கு போகிறதுக்கோ எந்த விதம் இல்லாமல் இப்போ அப்படி காலையிலேருந்து, ஏன்னா இவர் சொல்கிற 11 மணிக்கே எட்டுன்னு வரேன்னாருன்னா 9 மணிக்கெலாம் கூட்டம் கூடுவான் நம்ம மக்கள். அப்போ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது ஏற்கனவே வந்து ஒரு இது அந்த டிஎஸ்பி வந்து அந்த பஸ்ஸு வந்து உள்ளே போக வேணான்னு சொன்னதாகவும் ஆதவர்ஜினா தான் இல்லை உள்ளே போகட்டும்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்தது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்க பக்கம். அடுத்தது மு.க.ஸ்டாலின் பண்ணது வந்து மிகப்பெரிய மிக மோசமான மிக கேவலமான இழிவான ஈனத்தனமான அரசியல். என்ன வார்த்தைகள் முதலமைச்சர், அதான் ஏன் இவ்வளவு வார்த்தைகள்? ஆமாம், ஏன்னா அந்த ஒரு அப்பாவிகள் இல்லை ஒரு வேடிக்கை பார்த்தா அந்த அப்பாவிகள் 41 பேர் உயிர் போயிருக்குன்னா அதை வந்து இந்த கூட்டத்தை நடத்தினது யார்? தாவேக்க. அப்படின்னா நீங்கள் அங்கே எஃப்ஐஆரில் விஜய் பேர் சேர்க்க வேண்டியது தானே, ஏன் சேர்க்கலை? அப்போ என்னன்னா அதன் மூலமாக விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபம் வந்துருமோ அப்படின்னு ராஜதந்திரம்ங்கிற பெயரில் பண்ண ஒரு தவறான செய்கை இது. அதை செஞ்சுருக்கணும். இது இவங்க இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ரோஹிணி தேட்டரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு 2023 வருடம் அக்டோபர் 5. விஜய் நடித்த லியோ படத்துடைய ட்ரெய்லர் சென்னை கோயம்பேடு கிட்ட தெரியும். அங்கே வந்து ஒரு சிறப்பு காட்சி ட்ரெய்லருக்காக போடுறாங்க. அப்படி போடுறப்ப என்னன்னா அங்கே வந்து ஒரே ரகலை சேர் ஈரெலாம் முடிச்சுட்டு ஏதோ உயிர் போகிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. 2 தரப்பு இல்லை, எல்லாம் ஒரே தரப்பு தான், தளபதி தரப்பு தான். அந்த ஒரு தரப்புலேயே அவ்வளவு பிரச்சனை, போலீஸ்லாம் வந்து எட்டி பார்க்கல, இது முடிஞ்சிச்சு. அந்த உள்ள நடந்த ரகலை அங்கே சாலையில் நடந்துருச்சுன்னா உயிர் பலி கூட ஆயிரும். ஆனால் போலீஸு வரலை. அதுக்கப்புறம் வேறொரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி கேட்குறாரு, வேறொரு வழக்கில் நீங்கள் ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு. அதற்கு அந்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா, அவர் தான் தமிழ்நாட்டு அரசுடைய குரல், மு.க.ஸ்டாலினுடைய முதலமைச்சருடைய குரல். அவர் சொல்கிறார் என்னன்னா, அங்கே பர்மிஷன் கேட்குறோம் அப்படின்ட்டுலாம் எங்களுக்கு ஒன்றும் வரலை, தகவல் வரலை பர்மிஷன் கேட்டு, தவிர நாங்களாக போய் எடுத்தோம்னா அது ஏதோ பழி வாங்குற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு. அதனால தான் நான் அவ்வளோ சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு கலாட்டா நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே வந்து அனுமதி போனால் எங்களை பழி வாங்கிடுவோன்னு சொல்கிறதே ஒரு அரசாங்கத்துக்கு இழிவு. அதனால தான் நான் அவ்வளோ கோபப்பட்டேன். சரி, இப்போ விஜய் மேலே உள்ள கோபத்தை விட எனக்கு உள்ள வருத்தத்தை விட மு.க.ஸ்டாலின் மேலே உள்ள கோபமும் வருத்தமும் அதிகம். ஏன்னா அதை நிரூபிக்க வேண்டியது அவர். டிவி சோமு சொல்றதெல்லாம் கடந்த காலங்களுடைய நிகழ்வுகள், சரி தவறு எது அப்படின்னு அவருடைய பார்வை.
இப்போ இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கோ ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு தொடங்குவதற்கோ என்ன காரணமா இருக்கும்? ஆமாம், இதை நம்ம சொல்லிட்டு சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விஜய் A1 கிடையாது, ஏன்னா அரசியலுக்காக இப்போ தோத்து போயாச்சுல்ல, அதனால உச்சநீதிமன்றம் போறப்போ முக்கிய குற்றவாளி ஆயிடுறாரு விஜய். இதை நீங்க அன்னைக்கு செஞ்சிருக்கணும்ல. இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்றாங்கல்ல, தவறா சொல்றாங்க அதுவும். ஏன்னா விஜய்க்கு மேல நிச்சயமாக காரணம் விஜய் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்க அதை சேர்த்திருந்தீங்கன்னா சொல்லலாம் உச்சநீதிமன்றத்தில், இல்லாததை எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் நீதிபதி அதை ஏத்துக்கல. அப்போ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முழுக்க அரசியல் ஒரு பக்கம். இன்னொன்று, ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து இது மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பதவிக்கு ஒரு இழுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. அதுக்கு இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே முட்டாள் முதலமைச்சர்லாம் பேசினாரு. அப்போ அரசியல்வாதிக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தா அந்த முன்னாள் முதலமைச்சர் தான் போலீஸை வச்சு 41 பேரை கொண்டுட்டாருன்னா அமைச்சர் பதவிக்கு லாயக்கில்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஏன்னா இவர் வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர், தனக்கிட்ட வந்து ஒரு ஆதாரம் இருக்குன்னு நம்புறாரு. சரி, அப்ப ஆட்சி இவர்கிட்ட இருக்கிறப்ப இவங்க தான் ஆட்சி அப்படிங்கிறப்ப அந்த துறை ரீதியா என்ன பண்ணலாங்கிறத ஒரு பக்கம், ஒரு வெளிப்படையா இல்லையாட்டு கூட அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, அந்த நீதிமன்றத்திலேயே அவங்க அதை பண்ணலாம். அந்த சிபிஐ கிட்ட போய் சொல்லலாம், இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குங்க, மு.க. ஸ்டாலினுடைய உத்தரவால போலீஸ் தான் வந்து கொன்னாங்க, நான் அவரை தான் சொல்றாரு, நம்ம வார்த்தை இல்லை, அவரே அந்த வார்த்தை தான் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா சிபிஐ வந்து மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சம்மன் அனுப்பிட்டு போகுது, நீங்க வாங்க ராஜா விசாரிப்போம், உங்க மேல இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு என்னன்னு ஒரு, அதை செய்யலையே. அதை செய்யாம ஏன் பொது வெளியில கடந்த ஆட்சி காலத்துல காவல்துறையை வைத்துதான் கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்வதற்கான நோக்கம் என்ன? அந்த கேள்வியில தான் உங்கள்கிட்ட தொடங்க. அதாவது அகில இந்திய அளவில் பாஜக எப்படி பொய்யான நேரட்டிவ்லாம் உருவாக்குதோ அதுக்கு ஈக்குவலா உருவாக்குறது தவேகாவுடைய நேரட்டிவ். அதுல வந்து திமுக அதிமுக யாரும் அடிச்சுக்க முடியும், எல்லா கட்சியும் பண்ணும். ஆனா அதுல வந்து ஹை பவரா இருக்கிறது வந்து தவேகா தான். இதுக்கு உதாரணமா நம்ம நிறைய சொல்லலாம், நான் பெருசா பட்டியல் போடலாம். அந்த மாதிரியான இந்த விஷயத்துல தங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மடைமாற்றுவதற்காக. அதனாலதான் இல்ல திரு சோமு, நான் எப்படி கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா நம்ம மேலதான் இந்த வழக்கினுடைய விசாரணை குற்றச்சாட்டா திரும்ப போகுது, அப்படி தெரிஞ்சனால அவர் மடைமாற்றாருன்னு திரு சோமு சொல்றாரு. நிச்சயமா நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஸ்பாட்ல இருந்தவர் ஆதவ அர்ஜுனா, அவருக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம வந்து சோசியல் மீடியால பாக்குறோம், சாதாரண போலீஸ்லாம் அவ்வளவு பாடுபட்டாங்க. அப்ப ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடியது விஷயம் வந்து உண்மை அல்ல அப்படின்னு சோமு நிறைவு செய்தார். அப்படியே நம்ம பார்லிமெண்ட் வேடெல்லாம் பயன்படுத்துறதுல போய் ஆமா, காவல்துறையை வைத்தோ கடந்த ஆட்சி காலத்திலோ 41 பேர் பலிக்கு கடந்த ஆட்சி காரணம் அல்ல. அவங்களுடைய காரணம் என்ன, அப்படி எந்த வகையில வந்து மு.க. ஸ்டாலின் காரணமாவார்னா, அங்க வந்து ஒரு அரசியல் ரீதியா அதை பார்க்காம அந்த லேட்டா போனீங்களா, அப்போ உங்களுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கு, நீங்க இதை தான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இவர் வந்து விஜயை வந்து நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, நியாயமான கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கூட்டத்தை கொண்டு வந்தோம்னா அது விஜய்க்கு அனுதாபமாயிருமோன்னு நினைச்சு அதை வந்து ஒரு பெரிய அளவில் அதுக்கான நடவடிக்கை எடுக்காதது முதல்வர் பதவியிலிருந்து அவர் தவறி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின் தான் சொல்ல முடியும். சரி, மற்றபடி போலீஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கொல்லுங்கன்னு சொல்ல மாதிரி அவர் சொன்னதாக அதை நம்பவே முடியாது. ஆதவ அர்ஜுனா சொல்றது பொய் தான். திரு நிரஞ்சன், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரையிலுமே நீங்க குறிப்பிட்டிருந்த பார்வையிலிருந்தே அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு குழு இருக்கு, அந்த குழுவிடம் சென்று முறையிட்டு இருந்தால் இந்த வழக்கினுடைய விசாரணை பாதையை வேறு கோணத்தில் கூட சென்று இருக்கலாம். ஆனா நீதிமன்றத்தை மட்டுமே நாட வேண்டும் அப்படின்ற எடுத்த அந்த முடிவு அப்படின்றது ஏன் திமுகவுக்கு ஏற்படணும்? அவ்வளவு ஒரு குரூஷியலான டைம்ல ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வழக்க விசாரணைக்கு கொண்டு வரணும்? ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த விவாதத்தை தொடங்கினப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது இது டிஎம்கே தோட நிறுத்திடுவாங்க, இல்ல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். என்ன மாற்றம் வேணாலும் வரும், உச்ச நீதிமன்றமே இதுக்கான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்க ஆதவ அர்ஜுனாக்கு எகென்ஸ்டா அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல டிஎம்கே சார்பில் ஆர்.எஸ். பாரதி சிபிஐ இயக்குனருக்கு ஒரு கடிதம், 24 பக்கங்களை கொண்ட ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. நீதிமன்றத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் சிபிஐக்கு இப்போ அவங்க ஒரு கம்ப்ளைண்டாவே கொடுத்திருக்கிறாங்க. டிவி சோமு சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் இல்லாட்டி இன்ட்ரீம் டிஃபீட், ரெண்டு பேருக்குமே பொருந்தும். திமுகவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இடைக்கால தோல்வியாகவும் எடுத்துக்கலாம், தமிழக வெற்றி காலத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இடைக்கால வெற்றியாகவும் பார்த்துக்கலாம். இது எப்போ சீராகும் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா மாதிரியான நபர்கள்
இந்த மாதிரியான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நீங்க கேட்க கேள்விக்கு வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி இதை மட்டும் முடிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசுவாரு, திமுக இருந்து பேசுவாங்க, விஜய் மேல அக்யூசேஷன் வைக்கிறதுன்னு இருக்கும், திமுக தரப்பினர் அது எல்லாமே ஒரு வரம்புக்குட்பட்டு ஓகே ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வரம்புக்கு மீறி ரொம்ப கொச்சையான முறையில இருந்தது அப்படின்றத இந்த பிரச்சனைக்கான காரணம். ஓகே, டிஎம்கே நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து இப்படி நடந்தா போயிடுமோ அப்படின்னு. ரெண்டாவது, டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் டிஎம்கேயோட லாபி அப்படின்றது கொஞ்சம் ஷஃபிள் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ்களுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி ஆகட்டும், கபில் சிபில், இந்த மாதிரியான கபில் சிபில் அப்கோர்ஸ் இப்போ காங்கிரஸ்ல எல்லாம் அவர் தனியா இருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பியாவும் இண்டிவிஜுவலா இருக்கிறாரு, இண்டிபெண்டா இருக்கிறாரு. ஓகே, ஆனா இவங்களுடைய பேக் எண்ட் அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய இந்த சட்ட மூளை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுக்கு பெரிய அளவுல பயன்பட்டது. ஆனா இந்த முறை ரஞ்சித் குமார் அவள் தான். ரஞ்சித் குமார் அதுக்காக நான் குறைத்து மதிப்பிடுறேன்லாம் சொல்லல, ஏன்னா அவரு வெரி சீனியர் அட்வொகேட், ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜூரிஸ்ட் எமினன்ட் இன் இந்தியா, அதெல்லாம் மாற்று கருத்தில். ஆனா இந்த தடுமாற்றம் அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேட்டன் ஒரு பெட்டிஷன் காப்பி ரெடி பண்றதாகட்டும், எல்லாத்துக்குமே நான் நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணிருக்கிறேன். நான் பெட்டிஷன் காப்பி படிச்சப்போ அது டிஎம்கே உடைய பெட்டிஷன் காப்பி மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஜியோவோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்டோட நோட்டிபிகேஷனை சேலஞ்ச் பண்ணி தான் டிஎம்கே பெரும்பாலும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க இவ்வளவு தூரம் சக்சஸ் ரேட்டா இருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு அவங்க ஃபைல் பண்ண கேஸ்ல ஆதவர்ஜனுடைய பேச்சு, முதல்வர் விஜய் போறாருன்றது எங்கேயும் கன்ஃபார்ம் ஆகல, புஷியானந்த் சொன்னது தவிர இது எல்லாத்தையும் பத்தியும் மீடியா கோட் பண்ணி எழுதுனது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த பெட்டிஷன் காப்பில அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இது பொதுவா டிஎம்கே உடைய வழிமுறை நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. இந்த மாதிரியான அபிடேவிட் அவங்க ரெடி பண்ணது அப்படின்றதெல்லாம் அதான் இவங்க என்னன்னா 13ஆம் தேதி கேஸ் வரப்போகுது, 10ஆம் தேதி விஜய் அவர்கள் போறாரு. விஜய் அவர்களை இந்த வழக்குல சிக்க வைக்காம ஆரம்பத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பை ரிப்பீட் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக எப்படியாவது இதை தடுத்துடணும். ஏன்னா விஜய் கரூர் போறாரு அப்படின்னா இட் வில் மேக் ஹியூஜ் இம்பாக்ட், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் அங்க போய் என்ன பேசும் இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை திமுக அவசர கதியில விஜயை தடுக்கணும்னு நினைத்ததனுடைய ஒரு பின்விளைவு தான் உச்சநீதிமன்றத்தால் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான நோக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சுருக்கமா? அதாவது அவங்க ஏற்கனவே விஜய் அவர்களை சேர்க்காம இந்த வழக்குல சிக்க வைக்காம இல்லாட்டி உண்மையுமே அவரை கொண்டு வந்திருக்கணும், அதை பண்ணாம விட்ட தவற அவசரமா சரி பண்ணி ஒண்ணு இல்ல. வர 13ஆம் தேதி கேஸ் வரப்போகுது, மெயின் மேட்டர் மூல வழக்கு வரப்போகுது. முந்தானத்து கேஸ் ஃபைல் பண்றாங்க, நேத்து போய் மென்ஷன் பண்ணி எங்க வழக்கு அவசரமா எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்னு சுடுதண்ணிய காலில் கொட்டிட்டு போய் அவங்க மென்ஷன் பண்றாங்க. இன்னைக்கு பெட்டிஷன் வருது, வித்தின் 5 மினிட்ஸ்ல அவங்க வந்து எல்லாமே அவங்க பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. சரி, எடுத்த உடனே ஆதவர்ஜனுடைய பேச்சை கோட் பண்ணி விசாரணை எடுத்து தொடங்கி இருந்தாங்க கூட தெரியாது. அவங்க டைரக்டா ஹிட் பண்ணணும்னு நினைச்சது விஜய் அவர்களை, ஒரு பெரிய அவங்களுக்கு அப்படியே நெகட்டிவா போய். சரி நிரஞ்சன், நான் நிறைவா எடுத்துக்கிறேன். காமிஸ் நிறைவா உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த கரூர் விவகாரத்தை மீண்டும் அரசியல் படுத்தப்படுகிறதா தாவேகா? எந்த புள்ளியிலிருந்து கேட்கிறேன் அப்படின்னா, விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரினுடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த பிறகுதான் இந்த பேச்சே தொடங்குது ஆதவ அர்ஜுனாட்ட இருந்து. மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வரும்போது இந்த கரூர் விவகாரத்தை இன்னும் சூடுபடுத்தி அதிலிருந்து வெற்றியை தன் வசமாக்கி கொள்ளலாம் அப்படின்றது தாவேகாவுடைய எண்ணமா? இல்ல, நீங்க இப்ப எல்லாருமே வந்து ஆதவ அர்ஜுனா பிரதரை வந்து ஆதவ் ப்ரோ வந்து எல்லாருமே குற்றம் சாட்டி ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, அரசியலாக்குதா அப்படியான்ட்டு. ஜூன் 13ஆம் தேதி முதலாக விஜயண்ணா வந்து தன்னோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ வந்து திருச்சிக்கு போறாரு. பார்த்துருப்பீங்க எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சமாளிக்க முடியாம போச்சுன்றத. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எஸ்ஓபி கேட்டது யாரு? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கேட்டது தாவேகா. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா மதுரை மன்றத்துக்கு போறாங்க அடுத்த வாரமே. கடைசி வரைக்கும் அந்த எஸ்ஓபி பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமாக 2013 வந்து ஏப்ரல் மாதம் இவங்க ஏப்ரல்ல மார்ச் மாசத்துல முதல் பொதுக்கூட்டம், அதாவது ஆண்டு விழா நடத்துறாங்க. பொதுக்கூட்டம் இல்ல, முதல் ஆண்டு விழா நடக்கும்போது அங்க ஆதவ் ப்ரோ தெளிவுபடுத்துறாரு, ஜூன் ஜூலை மாதத்தில் இருந்து எங்க கட்சி தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரப்போறாரு, ஆரம்பிக்க போறாரு. இங்க பிரச்சனை உங்களுக்கு தான், இந்த அரசாங்கத்துக்கு தான். எங்க தலைவரை பத்திரமா கூட்டிட்டு வர எல்லா ஏற்பாடையும் நாங்க செஞ்சிருவோம். ஆனா பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய இடத்துல இந்த அரசாங்கம் இருக்கு. நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை
அப்படின்னா உங்களை தான் நாங்கள் சுற்றி காட்டுவோம், உங்கள் காவல்துறை தான் நாங்கள் சுற்றி காட்டுவோம், அதற்கு முழு பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கணும்ட்டுன்னு 2 மாதம் முன்னாடியே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, என் தலைவருக்கு, தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய, விஜயனாக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அவர் வெளியில வந்தார் அப்படின்னா ஒரு பயங்கரமான கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். நான் முடிச்சிடறேன் சார். இது எல்லாத்தையுமே எங்களால தலைவரை பார்த்துக்க முடியும், பொதுமக்களுக்கு நாங்க கொடுக்க முடியாது. அது அரசாங்கத்தை தான் கொடுக்கணும். இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. நாளைக்கு நீங்க தவறுனீங்கன்னா உங்க மேலதான் நாங்க குற்றத்தை சொல்லுவோன்றத ரொம்ப தெளிவா அன்னைக்கு சொல்லிட்டாரு. 2 மாசத்துக்கு என்னுடைய கேள்வி நீங்க அரசியலாக்கப்படுதுன்றீங்கல்ல, இங்க அரசியலாக்கப்படவே இல்லையே. காஷன் கொடுத்துட்டார்ல, தாவேகா பொறுப்பேற்று 59 நாட்கள் ஆகிறது. சரி, 55 நாட்களாக இல்ல 52 நாட்களாக பேசப்படாத விஷயம் ஏன் எம்ஆர் விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவின் போது பேசப்படல? அதுக்கு முன்னாடி எம்ஆர் விஜயபாஸ்கர் வரத்துக்கு முன்னாடியே ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போக போகிறார் எங்கள் முதல்வர். போக போறாங்கன்றது வேற. ஆனந்த் சொல்லிட்டார், பூச்சல சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி கரூர் போக போறாங்கன்றது வேற. தீர்க்கப்படாத கணக்கு இருக்குன்னு சொல்றது இன்னொரு அர்த்தம் இல்ல. அதானே வழக்க நேரடியா பிரதிபலிக்குது. அதுக்கு இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டாரு சிடி நிர்மல்குமார். இந்த மாதிரி சொன்னதுக்கு சார், அது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத துயரம். எத்தனை வருஷம் ஆனாலும் அது எங்களுக்கு ஒரு டார்க் இதுவாக நாங்க பார்க்கிறோம், ஸ்பாட்டாக பார்க்கிறோம் இதுவாக. சோ அதனால வாரத்துல 2 நாள் கூட நாங்க அதை பத்தி பேசுவோம், இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அது கண்ணு முன்னாடி நாங்க பார்த்த ஒரு துயர சம்பவம், அதை எங்களால மறக்கவே முடியாது. நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு ஒரு ஆதவ் ப்ரோ முன்னாடியே சொல்றாரு, அதுக்கப்புறம் எஸ்ஓபிக்கு போறாங்க, நீங்க எதுவுமே செய்யல. அப்போ இந்த அரசாங்கம் இதை செஞ்சு ஏதாவது ஒரு தவறு நடந்து அந்த கெட்ட பெயர் தாவேகாக்கு வரணும், விஜய்நாக்கு வரணும், இது மூலமாக அவர்கள் நிர்கதியாக அரசியல் ஆதாயம் தேட நினைச்சதுதான் திமுக மிகப்பெரிய மாறிச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். மகாநதி நிறைவா என்னை பொறுத்தவரையில் இந்த விவாதத்தில் முதற்கொண்டு வழின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் தான் செட் பண்றாங்க. தாவேக்காக மட்டும்தான் கரூர் மக்கள் மீது அக்கறை இருக்கா? திமுகவுக்கு அக்கறை இல்லையா? அவங்களுடைய நிகழ்ச்சியில 41 பேர் இழந்த போது அவங்களுக்கு இன்னும் அந்த வலியினுடைய வீரியம் அதிகமா இருக்கும். அதுதான் தொடர்ந்து தாவேக்காவிற்கு மட்டும்தான் அந்த கரூர் மக்கள் மீது அக்கறை இருக்கிறது, திமுகவிற்கு இல்லை அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் தான் தொடர்ந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவிற்கு அதை விட பெரிய அக்கறை இருக்கிறது. அதனாலதான் அன்னைக்கு இரவே போய் அந்த மக்களை சந்தித்து முதலமைச்சர் உட்பட அங்க போய் நின்னாங்க, மக்களோடு தோளோடு தோள் நின்றாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேசும்போது சொன்னார் இந்த ஆதவ் ப்ரோ அவர் சொன்ன மாதிரி, அவர் மக்களை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை இல்ல, நாங்க இட்டுன்னு போறது மட்டும்தான் எங்களுடைய வேலை அப்படின்னு. ஒரு அரசியல் கட்சி மாதிரியா இந்த பேச்சு? ஒரு அரசியல் கட்சியோட பேச்சா? வாட் இஸ் த லைபிலிட்டி ஆஃப் டிவிகே? ஒரு அரசியல் கட்சியா மக்களை பாதுகாக்கிறது? ஒரு 12 மணில இருந்து நீங்க கூட்டம் சேர்த்த ஆரம்பிக்கிறீங்க உங்க கட்சியோட தலைவர் வருவதற்கு, அதுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது கூட மாநில அரசாங்கத்தினுடைய கடமைன்னு எந்த இடத்துல இருக்கு? அதை கூட ஒரு அரசியல் கட்சி செய்யலையே. நீங்க எந்த விதத்துல இன்னைக்கு உங்க வழியை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, லிபர்ட்டி கொடுக்குறாங்க. லிபர்ட்டியை கொடுத்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சிபிஐ அணுகுங்கள் அப்படின்னு தெளிவா தான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த இடத்துலயும் இது நீங்க சொல்றது முறையானதல்ல, சரியானதல்ல, திமுக சொல்லுவது தவறு அப்படின்லாம் எந்த இடத்துலயுமே சொல்லல. முதலமைச்சரை குற்றம் சாட்டிய முறை குறித்து தவறுன்னு சுட்டி காட்டியிருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. முதலமைச்சரை குற்றம் சாட்ட வேண்டிய அதாவது காரணம் நாங்கள் தொடக்கத்துல இருந்து சொல்றோம். இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில இப்பொழுது இருக்கிற முதலமைச்சருக்கும் லைபிலிட்டி இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த விஷயத்தை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருவோம், அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி நான் இறுதியா சொல்ல வேண்டியது ஒண்ணேதான், கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய மிக முக்கிய நோக்கம். கரூர் சம்பவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வழக்கம் கூட. அப்படி புரிஞ்சுக்கலாமா? சரி, நிறைவா எடுத்துக்கிட்டேன். கந்தசாமி நிறைவா. அதாவது திமுகவும் திமுக எக்கோசிஸ்டமும் 2-3 கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்மேன் கமிஷன் போட்டு விசாரிக்கும் போது அவங்க அரசு, பரிவாரம், எக்கோசிஸ்டம் எல்லாத்தையும் பேசுவாங்களாம். கொண்டுட்டாங்க, வச்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க எல்லாம். இன்றைக்கி எங்கள் மேலே சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு அப்போ அவங்க எல்லாம் செய்வாங்களாம். அது ஒன்றும் எதையுமே பாதிக்காது. இப்போ எல்லாத்தையும் பாதிக்கும். நான் அது பொலிட்டிக்கலாக சொல்கிறேன், நான் லீகலாக சொல்லலை. லீகலாக கரெக்டு, அது என்னவோ சட்ட முறைப்படி நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஆனால்
இந்த கண்ணாடி எதுக்கு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி வேற கண்ணாடி, இப்போ வேற கண்ணாடியா? அது ஒன்று. ரெண்டாவது, ஏன் இப்போ ஆதவ அர்ஜுனா பேசினார்? எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருந்தோமா? 59 நாள் நீங்கள் சொன்னீங்களே, எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருந்தோமா? இல்லை. அன்னைக்கு மாற்றுக் கட்சியினர் கரூர்லேருந்து வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அந்த நினைவு வரும். அந்த வழி அந்த இடத்துல வந்தது. அதை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அது ஒரு இயல்பான விஷயம். இன்னொன்று நரேட்டிவ் இல்லை, இது தேர்தலையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது திமுக, அவ்வளோதான். நரேட்டிவ் இருக்குல்ல, நரேட்டிவ் எந்த இடத்துலையும் நாங்கள் செட் பண்ணல. ஈவன் ஆரம்பித்த நாள்லேருந்து நாங்கள் எதையும் மாற்றியும் பேசலை. யார் கொள்கை எதிரி, யார் அரசியல் எதிரி சொன்னோம். மதுரை மாநாட்டில் காமே சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் தலைவரை சேஃபாக கூட்டு வந்துடுவோம், மக்களை நீங்கள் பார்த்துக்கணுன்னு சொன்னோம். எங்களுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது, வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க, எல்லாரும் நீங்கள் வந்து ரோட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணலன்னாங்க. எங்கள் சோசியல் மீடியாவே பெரிய பிரச்சாரங்க, எல்லாமே ஓப்பனாக சொன்னோம். என்ன நினச்சோமோ, மனசில் நினச்சோமோ அதை அப்படியே தான் பேசணும். இயல்பாக தான் எல்லாமே அடுத்தடுத்து காலம்தான் எங்களை கூட்டு வந்துக்கிட்டே இருக்குதே தவிர எங்கேயுமே இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு அரசியலே படுத்தலை. இன்னைக்கு இங்கே ஒரு வேக்கம் இருக்குது. அரசியல் இங்கே புது தலைவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நம்ம 30 வருஷம் நம்மளை பெரிய அளவில் கொண்டாடி இருக்காங்க. நம்ம மக்களுக்கு செய்யணும். இன்னைக்கு தமிழகம் கடனில் தத்தளிக்குது, அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி கூட்டு வரணுங்கிற எண்ணம் தான் எங்களை கூட்டு வந்ததே தவிர எந்த நரேட்டிவும் இல்லை. ஃபஸ்ட்டு திமுகவும் அந்த எக்கோ சிஸ்டமும் கண்ணாடியை ஆளுக்கு ஒன்று போடாமல் ஒரே கண்ணாடியில் பாருங்கள், ஒரே மாதிரி எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. திரு டிவி சோமு, அது ஒரு ராஜா வந்து ஒருத்தன்ட்ட ஒரு போட்டி வச்சிருக்கிறான். எப்படின்னா, உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் சொல்கிறது யாரோ அவனுக்கு பரிசுன்னு. ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறானுங்க. எனக்கு பெரிய தங்க மலை இருக்குது, அது இதுன்னு யாருக்குன்னு ஒருத்தன் வந்து சொன்னானா, ராஜா இது வரைக்கும் நான் பொய்யே சொன்னதில்லை ராஜாண்ணா, உனக்கு தாண்டா முதல் பரிசு. அந்த மாதிரி தேவைக்க வந்து நேரேட்டிவ் செட் பண்ணாதுங்கிறது அந்த மாதிரி தான் ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இப்போ நண்பர்கள்லாம் நிறையா விஷயங்கள் ஆழமாக பேசுனாங்க. இதன் உள்ளார இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இது கூட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உதாரணமாக சொன்னார் விஜய். வந்து ஊராவுட்டு ஸ்வீட்டில் இது ஊராவுட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்கன்னு போனதுக்குன்னு. போனதுலேயே மு.க. ஸ்டாலின் வந்து இந்த கரூரில் பலியானவர்களுக்கு வந்து ஒருத்தருக்கும் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு அரசு பணம். தனிப்பட்ட முறையில் கொடுத்தாங்க, அது வேற. அரசு பணம் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து கொடுக்கறது பல காலத்தில் பல்வேறு விதங்கள் நடந்திருக்கு. நான் தொடர்ந்து அதை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஏன்னா அதில் என்னுடைய பணமும் இருக்குது, நம்ம எல்லாருடைய பணமும் இருக்குது. இப்போ ஒருத்தர் வர்றாரு, நீ வேடிக்கை பார்க்க போகிற அப்படிங்கிறதுனால வந்து பணம் கொடுக்குறது இறந்துட்டங்கிறது இருக்குல்ல, அது ஒரு தவறான ஒரு விஷயம். அது இப்போ வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரில் இருக்கிறவங்க, இல்லை தேசத்துக்காக வந்து போரிட்டு இது பண்ணவங்க, இந்த மாதிரி பொது விஷயங்களுக்காக போனது இல்லை, அது வேற. வேடிக்கை பார்க்கறதுக்காக போனதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த அரசும் செய்யக்கூடாது. சரி, அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னன்னா, அதில் அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலைங்கிற ஒரு முடிவை வந்து இந்த அரசு கைவிடணும். ஏன்னா போன 2024 ஜூன் 9 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா 9,000 சொச்சம் பேர் தான் அந்த பணியிடத்துக்கு 20,37,000 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. சரி, இவ்வளவு தூரம் இருக்கிறதுனால அவன் படிச்சு முடிச்சு கண்ணும் விழிக்க படிச்சு தயாரான முடிவுகளை தயவு செய்து வந்து முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இதை செய்யணும்னு மனமாற சரி. ஓகே, கரூர் விவகாரத்தில் திமுகவினுடைய வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. திமுகவினுடைய வழக்கு அரசியலா இல்லை வழக்கினுடைய விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற அனுதாபமா என்ற தலைப்பின் கீழ் தான் நாம் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.